ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாகவே ஆவியானவருடைய செயல்பாடுகளை உங்களோடு கூட பகிர்ந்து வந்திருக்கிறேன். போதிக்கும் ஆவியானவர், நியாய தீர்ப்பின் ஆவியானவர், நம்மோடு கூட உலாவுகிற ஆவியானவர் என்ற பல தலைப்புகளிலே ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து உங்களுடன் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த நாளில தேற்றும் ஆவியானவர். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது: சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இங்கே இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே உபத்திரவத்தோடு ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு பாடுகளோடு கூட, பிரச்சனையோடு கூட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், அங்கே இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை எதிர்ப்புகள், இதற்கு மத்தியிலே ஸ்தேவானுடைய மரணம், இந்த முந்தைய அதிகாரங்களில ஸ்தேவானுடைய மரணம், இப்படி பல நிலைகளில இந்த அதிகாரம் ஆரம்பித்தாலும் 31ஆம் வசனம், அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 31ஆம் வசனம், இவைகளுக்கு மத்தியில், in spite of all the troubles, இந்த பாடுகளுக்கு மத்தியிலே, இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே, இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பெருகின. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன். உபத்திரவங்கள், பாடுகள், இரத்த சாட்சிகள், மரணங்கள், சிறைச்சாலை, இவைகளுக்கு மத்தியில வேதம் சொல்கிறது, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 31 வசனம் ரெஸ்ட்ஃபுல்னஸ், 2வது ஃபெய்த்ஃபுல்னஸ், 3வது ஹோலினஸ். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையில அதிகமா இல்லாத ஒன்று உண்மை, 2வது பரிசுத்தம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையில, அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு திருச்சபையில் அதிகமாய் குறைந்து வருவதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு திருச்சபைகளில, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய சபைகளில குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதை ஒரு ஊழியனாக நீண்ட ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு அனுபவங்கள் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு அன்றைக்கு இருந்த பயம் இன்றைக்கு திருச்சபையில இல்லை. அதிகமான நவநாகரிக போதனைகள், நவநாகரிகமான பாடல்கள், எல்லாமே நவநாகரிகம். ஒரு மணி நேர ஆராதனை, 1.5 மணி நேர ஆராதனை, ஐத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அன்றைக்கு வறுமை இருந்தது, பயம் அதிகமா இருந்தது. இன்றைக்கு செழிப்பு அதிகமா இருக்கிறது, தேவ பயம் இல்லை. அன்றைக்கு அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியவில்லை. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஜெபம், இதெல்லாம் அதிகமா இருந்தது. ஆனா இன்றைக்கு அன்பானவர்களே, அதிகமான தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பு, முன்னேற்றம், பெருக்கம், இவை வந்த உடனே பயம் குறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடு கூட நடந்து பெருகினார்கள். திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆவியானவர் அதைத்தான் திருச்சபைகளிலே செய்திருக்கிறார். இந்த செய்தி என்னவென்றால், தேற்றும் ஆவியானவர், அளவற்றால் ஆறுதலின் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு 3 குறிப்புகளை திரையிலே பாருங்கள். நம்பர் 1, அந்த ஆவியான செய்கிற முதல் வேலை என்னவென்றால், அன்பாவுடைய எக்ஸார்டேஷன். அவர் ஒரு மனிதனையும் ஒரு சபையும் ஒரு குடும்பத்தையும் அவர் உயர்த்துகிற ஆண்டவர். தேற்றும் ஆண்டவர். அடுத்த வார்த்தை எல்லாம் ஒரே மாதிரியா வரும்,
கன்சோலேஷன் வசனங்களை சொல்லுகிறேன். எக்ஸார்டேஷன் தேற்றுகிறவர், உயர்த்துகிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர். அடுத்து கன்சோலேஷன், அடுத்து ஆறுதலை தருகிறவர். அன்பானவர்களே, மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்டர்செஷன். திரையில் பாருங்கள். எக்ஸார்டேஷன் திருச்சபையின் மக்களை, ஊழியங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், உற்சாகப்படுத்தும் ஆண்டவர். இரண்டாவது கன்சோலேஷன், ஆற்றும் ஆண்டவர். மூன்றாவது பரிந்து பேசும் ஆண்டவர். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், எல்லாமே இந்த 9:31 அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தை சமாதானத்தின் ஆவியானவர், பக்தி விருத்தின் ஆவியானவர், அடுத்து ஆறுதலின் தருகிற ஆவியானவர். முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் ஆவியானவர். அவர் எப்படியெல்லாம் செய்கிறார், எப்படிப்பட்ட நிலைகளிலே அதை செய்கிறார் என்று சொன்னால், அதே 1 தீமோத்தேயு 4:13 1 தீமோத்தேயு 4 சமாதானத்தை கொடுப்பது சத்தியம். நன்றாக கவனிக்க வேண்டும். ட்ரூத் பிரசன்ட் த எக்ஸார்டேஷன். இன்றைக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், சத்தியம் இல்லாமல் சமாதானம் இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் பக்தி விருத்தி அடைந்து, முதல் குறிப்பு, சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. அப்படியானால் சமாதானத்திற்கு அடிப்படையே பக்தி. இன்னைக்கு அனைவரும் எப்படி நினைக்கிறாங்க, நான் பக்தியா இருக்க மாட்டேன், ஆனா சமாதானமா இருக்க விரும்புகிறோம். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டுமானால் முதலாவது அடிப்படை வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். பக்தி என்பது ஆசை, விருப்பம், எண்ணங்கள், தேவனை குறித்த மேலான ஆசைகள். என்றைக்கு அந்த ஆசை இல்லையோ அன்றைக்கு சமாதானம் இல்லை. அன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமாதானம் இல்லை. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, திருச்சபையிலே சமாதானம் இல்லை. காரணம், அங்கே பக்தி இல்லை. இன்னைக்கு பாருங்கள், திருச்சபையின் வாழ்க்கையில இத்தனை அடியுடி சண்டை, கோர்ட் கேஸ், போலீஸ். காரணம் என்னவென்றால் அடிப்படை பக்தி இல்லை. எனவே சமாதானம் இல்லை. போதகருக்கு விசுவாசி சமாதானம் இல்லை, அந்த கமிட்டி மெம்பர்களுக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்றால் எங்கே பக்தி இல்லையோ, எங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ அங்கே சமாதானம் இருக்காது. என்னுடைய முதல் குறிப்பு, ட்ரூத் பிரசன்ட் த எக்ஸார்டேஷன். சத்தியம்தான் அன்பாவுடைய சமாதானத்தை தரும். வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4:13 அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, நான் வருமளவும், பவுலடியார் சொல்லுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கும் ஜாக்கிரதையாயிரு. பக்தி எப்படி வரும்? என்ன நினைக்கிறாங்க, ஆலயத்துக்கு போக பக்தி வந்தவர். பக்தி அன்பாவுடைய விருத்தி அடைய வேண்டுமானால் நம்பர் 1 வாசிக்கிறது, நம்பர் 2 புத்திமதிகளை கேட்பது, நம்பர் 3 உபதேசம். கவனிங்கள், அந்த எங்கே அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, ஜாக்கிரதையாயிரு. எதிரே ஜாக்கிரதை, வாசிப்பதில். இன்றைக்கு வாசிக்கிற மக்கள் மிக குறைவு. ஏராளமான ஆவிக்குரிய நூல்கள் இருக்கிறது, வேதத்தையே வாசிப்பதில்லை. மக்களுக்கு வாசிக்கிற பழக்கம் குறைந்து விட்டது. இந்த தொலைக்காட்சி, இந்த ஊடகங்கள், இந்த கைபேசி இது வந்த உடனே வாசிக்கும் தன்மை குறைந்து விட்டது. என கேட்டுக்கொண்டு வேண்டியது பிள்ளையே, உன் வாழ்க்கையில சமாதானத்திலும் கிருபையிலும் பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் நீ பெருக வேண்டுமானால் நம்பர் 1 வாசிப்பதை விட்டு விடாதே. நம்பர் 2 புத்திமதிகளை விட்டு விடாதே. நம்பர் 3 உபதேசத்தை விட்டு விடாதே. என்றைக்கு இந்த 3 கை கொள்ளுகளோ அன்றைக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலுக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாற முடியும். மக்களுக்கு புரியவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் உங்களுக்கு தேவையானால், பரிசுத்த ஆவியானுடைய இளைப்பாறு உங்களுக்கு தேவையானால், பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம் உங்களுக்கு தேவையானால், நீங்க செய்ய வேண்டிய முதல் குறிப்பு, ரீட் மோர், அண்டர்ஸ்டாண்ட் மோர், லிசன் மோர். அதாவது வாசிப்பதில கவனமாயிருங்கள், கேட்பதில கவனமாயிருங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய உபதேசத்தில கவனமாயிருங்கள். இன்னைக்கு உபதேசத்துல இன்னைக்கு இல்ல, திருச்சபையில மக்கள் விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், மெகா பாஸ்டர்ஸ், அது சத்தியமே இல்லை, உபதேசமே இல்லை. உன் தேவையோடு சந்திப்பார்,
உன் கடனை அடைப்பார், நீ வீடு வாங்குவாய். அதாவது அற்புதம் நடக்கும். இந்த ஒரு மாதத்துல அற்புதம், இந்த மாதத்துல அற்புதம், இந்த ஆண்டிலே உனக்கு அற்புதம். இதுதான் எல்லாமே இம்மைக்குரிய காரியங்கள் தான். நீ விரும்புகிற காரியம் உனக்கு தரப்படும். எல்லாமே இம்மைக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங். இன்னைக்கு இருக்க தமிழகத்தில் கூட மிகப்பெரிய ஊழியர்கள் ஒன்லி இட்ஸ் a motivation. அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். சத்தியம் பேசுகிறவர்கள், உபதேசம் பேசுகிறவர்கள் யாரும் விரும்புவதில்லை. அந்த மோட்டிவேஷன் பிரீச்சிங்கு தான் அதிகமான பார்வையாளர்கள். அது காலம் முழுக்க அதுவே நம்முடைய அடிப்படை அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், ஆறுதல் தேவை, அதோட எச்சரிப்பு தேவை. இந்த ஆறுதலுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால் 2 தீமோத்தேயு 4:2 அந்த வசனம் சொல்லுகிறது, கவனியுங்கள். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், ஜாக்கிரதையாக திருவசனத்தை படி, ஜாக்கிரதையாக. இது மேற்போக்கு அல்ல. எந்த நாளும் சங்கீதம், எந்த நாளும் நீதிமொழிகள் இல்லை அன்பானவர்களே. ரீட் diligently. வசனத்தை வாசிக்கும் போது ஜாக்கிரதை, வேதத்தை கேட்கும் ஜாக்கிரதை. இன்னைக்கு பாருங்களேன், ஆலயத்துல அந்த வசனத்தை ஜாக்கிரதையா கேட்கிறவங்க யாருமே இல்லை. இந்த கோயில்ல பாடுறவங்களோ வாசிக்கிறவங்களோ they close the Bible, அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே ஆழ்ந்த சிந்தனை. இது எல்லா சபையும் நடக்கிறது. மெகா சபைகளில, பல திருச்சபைகளுக்கு போகிற மிக குறைவான மக்கள் மட்டுமே ஜாக்கிரதையா கேட்கிறார்கள். அது எழுதுவதும் இல்லை, அதை படிப்பதும் இல்லை, பிரித்து பார்ப்பதும் இல்லை. அது கேட்டால் போல வசனங்கள் இன்றைக்கு திரையிடப்படுகிறது அந்த டிவியில, அதையும் பார்ப்பதில்லை, வசனத்தை பிரித்து கூட பார்ப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பதே பிள்ளையே, ஜாக்கிரதையா இரு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 4:2 ஆவியானவருடைய ஆறுதல் உங்களுக்கு தேவையானால் ஜாக்கிரதையோடு வார்த்தையை கேளுங்க, ஜாக்கிரதையோடு வசனத்தை படிங்க, ஜாக்கிரதையோடு எல்லாவற்றிலையும் நீங்கள் இருங்க. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆறுதலுக்கு தேவை ஜாக்கிரதை மாத்திரமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. Where only the comfort comes. அங்கதான் ஆறுதல் அங்கதான் வருது. நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும். உண்மைதான், அது உண்மைதான். அந்த ஆறுதல் எங்க இருக்கிறது என்று சொன்னால் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? உபதேசம், அடுத்து கண்டனம் பண்ணுவது, கடிந்து கொள்ளுவது. இன்னைக்கு யாரை கடிந்து கொள்ள முடியவில்லையே. ஒருவரை கடிந்து கொண்டால் ஒரு கூட்டமே எழும்புகிறது. nobody wants corrected. இன்னைக்கு பாருங்க, கடிந்து கொண்டு பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு. அதாவது தேவையில்லாம பேசக்கூடாது. அடுத்தவங்களை கடிந்து கொள்ளுத்தா, தேவையில்லாமல் அல்ல, காரணத்தோடு, வசனத்தோடு, சரியான நோக்கத்தோடு கூட. எனக்கு ஒரு பிடிக்கவில்லை என்பதனால அவரை கடிந்து கொள்வதல்ல. நல்ல கவனியங்கள். இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிற பிரசங்கத்தை யாரும் விரும்புவதில்லை, அதை பேசுவதும் இல்லை, கூட்டமும் வருவதில்லை. நேற்றோடு சொன்னார், உங்க பிரசங்கம் கொஞ்சம் சாஃப்டா இருந்தா மக்கள் வருவாங்க. அன்பானவர்களே, மக்களுக்காக பிரசங்கம் அல்ல, பிரசங்கத்துக்காக மக்கள். டோன்ட் சேஞ்ச் யுவர் ட்ராக். உங்கள் பாதைகளையோ உங்கள் திசைகளையோ நீங்கள் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த இலத்தியராஜ்யத்தை போய் சேர்ந்து விட்டார். அடிக்கடி அவர் சொல்லுவார், நீங்க ரொம்ப இப்படிதான் பேசுனீங்கன்னா மக்கள் நேசிக்க மாட்டாங்க, மக்கள் வரமாட்டாங்க. மக்கள் நம்முடைய தேவைதான். நம்முடைய நோக்கம் மக்களை பிரியப்படுத்துவதல்ல, ஆவியானவரை பிரியப்படுத்துவது, ஆண்டவரை பிரியப்படுத்துவது. இன்னைக்கு ஆராதனையில் கூட பாருங்க, ஆராதனை தங்களை பிரியப்படுத்திக் கொள்கிற ஆராதனை. ஆனால் எத்தனை ஆராதனை தேவன் மகிழ்ந்திருக்கிறார். நல்லா ஆராதிச்சோம், குட். ஆனால் தேவன் மகிமைப்பட்டாரா? உங்கள் பாடல்களிலே, உங்களுடைய இசைக்கருவிகளிலே, உங்களுடைய அலங்காரங்களிலே, உங்களுடைய நீங்க பண்ற பல அட்டகாசங்களிலே, கேன் காட் ப்ளீஸ்? தேவன் அதுல பிரியப்பட்டிருப்பாரா? சற்று யோசித்து பார்க்க அன்பா கேட்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, சத்தியம்தான் சமாதானத்தை தரும். இரண்டாவது, சத்தியம்தான் தேவனுடைய இரக்கங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றும். அதை கவனிக்க வேண்டும். ட்ரூத் will lead into compassion. சொன்ன ட்ரூத் will lead into compensative. என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், இணையில் முழுமையான, விரிவான, உள்ளடக்கிய.
அப்படியானால் இந்த இரக்கம் எதிர்கொண்டு இருக்கிறது சொன்னால் சத்தியத்திற்குள்ள இரக்கம் இருக்கிறது. Speak the truth, you will get the compassion. Speak the truth, you will get God's blessing. மூன்றாவது, சத்தியத்துக்குள்ளத்தான் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, பரிவு இருக்கிறது. நிறைய பேருக்கு புரியல. தேவன் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், சாந்தம் உள்ளவர் சத்தியத்தின் அடிப்படையில். There is no truth, there is no compassion. அவர் மனதுருகினார், உண்மைதான். ஆனால் அந்த மனதுருக்கத்தோடு கூட வார்த்தையை பேசினார். மதிப்புக்குரிய தேவ மனிதர் டிஎஸ் ஐயா அவர்கள், அவருடைய மனதுருக்கமானால் வார்த்தை அதிகமா இருந்தது. வார்த்தைகள் சிலங்களை அவருடைய செய்தி கண்டிப்பா இருக்கும், ஆணித்தரமா இருக்கும், அழுத்தமா இருக்கும், மிகுந்த ஓப்பன், அதாவது ஒரு அட்டாக்கா இருக்கும். ஜனங்களை அதாவது வெளியரங்கமாய் தாக்குகிற ஒன்றா இருக்கும். பல செய்திகளில் ஒரு பக்கம் இரக்கம் இருந்தது, ஒரு பக்கம் எச்சரிப்பு இருந்தது. அவருடைய செய்தியில பெருவா கூட்டங்களிலே சென்னையில எச்சரிப்பு இருந்தது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற செய்தியில ஆறுதல் இருக்கிறது, நம்ம எச்சரிப்பு இல்லை. என்ற முதல் குறிப்பு, சத்தியம்தான் கிருபைகளை தரும். இரண்டாவது, சத்தியம்தான் இரக்கத்தை தரும். மூன்றாவது வசனத்தை படிக்கிறேன், அதே 9:31 இரக்கத்தை தரும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சமாரியா யூதேயா நாடுகளிலே சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும், பக்தி விருத்தி அடைந்து சமாதானத்தை பெற்றார்கள். பக்தி விருத்தி இல்லை என்றால் சமாதானம் எப்படி வரும்? சமாதானத்தை நிறைய பேசலாம், சமாதானத்தை பற்றி பாடலாம், but there is no godliness. தேவ பக்தி இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால், பரிசுத்தம் இல்லை என்றால், நீதி இல்லை என்றால், அர்ப்பணம் இல்லை என்றால், தேவனை நெருக்கம் இல்லை என்றால், how can you get the comfort? எங்கே ஆறுதல்? சொல்லிக்கலாம், ஆறுதலின் தேவனே. அந்த ஆறுதல் தேவன் சத்தியத்தின் நடக்கிறவர்கள் மட்டும்தான் ஆறுதலின் தேவன். திரும்ப திரும்ப இன்னைக்கு எல்லா கல்லறைகளிலே பேசி சொல்லுகிறார்கள், ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சத்தியத்தினுடைய வாழாத ஒருத்தரோடு எப்படி ஆறுதல் தேவன் இருப்பார்? முதல் குறிப்பு, ட்ரூத் பிரசன்ட் கம்பேஷன். அடுத்து ட்ரூத் பிரசன்ட் சேலஞ்ச். வாசிக்கிறேன் 31ஆம் வசனத்துல, 31ஆம் வசனம், பாடுகள் இருந்தது, போராட்டம் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, பயமுறுத்தல் இருந்தது, ஆனால் சமாதானம் இருந்தது. The reason என்னவென்றால், அன்பார்களே, சத்தியம் சத்தியம் சத்தியம். இன்னைக்கு சத்தியத்தை பேசுகிற சபைகள் மிக குறைவு. ஆராதனை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், நல்லது, ஆனால் it should be balanced. என்னுடைய இரண்டாவது குறிப்பு, அன்பாளர்களே, ஆவியானவர் கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, அதுதான் இன்றைய திருச்சபையினுடைய மிகப்பெரிய சொத்து. நான் படித்த அந்த 9:31 அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். 4:30 வாசிக்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெற்றவனாகிய யோசே என்பவன். இந்த வார்த்தை கவனியுங்கள். 37ஆம் வசனம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை எல்லாம் விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். ஆறுதலின் தேவனுடைய ஆறுதலுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, தேவனுக்கு என்று கொடுப்பது. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவ இரக்கத்தை பெற வேண்டுமானால் இது லஞ்சம் அல்ல. என்னுடைய குறிப்பு என்னவென்றால், the spirit of comfort, இந்த ஆறுதலின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமானால், நம்பர் 1, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியம். இரண்டாவது, கிவிங், ஆண்டவரை கொடுப்பது. படிக்கிறேன் கேளுங்கள். அந்த வார்த்தை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஆறுதலின் மகன் என்ன செய்தானா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான். ஆறுதலின் மகன், இப்படி வேணா சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அது ஆறுதலை பெற்றவர்கள் கொடுப்பார்கள், கொடுக்கிறவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். எனவே அவன் ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றான். என்னுடைய செய்தி, ஆறுதலுக்கு முதல் காரியம் சத்தியம். இரண்டாவது,
ஆறுதலுக்கு முதல் காரியம் ஆண்டவருக்கு என்று கொடுப்பது. அடுத்த காரியத்தை வாசிக்கிறேன். அடுத்த காரியம் 9:26, 27. பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்திலே அழைத்து கொண்டு போய் தான் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனோடு பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வமாய் பிரசங்கத்தையும் அவன் அவளுக்கு வரித்து சொன்னான். என சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஆறுதல் யாரு தெரியுமா? ஆறுதல் சபைக்குள்ளே இருக்கிறவனுக்கு. திரும்ப படிக்கிறேன். அவனை சேர்த்து கொண்டு இரண்டாவது விவரித்து சொன்னான். ஆறுதல் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், திரும்ப அந்த வார்த்தையை படியுங்கள். அந்த வார்த்தையை தேவனுடைய சபையோடு, தேவ மக்களோடு, தேவ ஊழியனோடு படிக்கிறேன். பர்னபா அவனை சேர்த்து கொண்டான். இரண்டாவது அப்போஸ்தலரிடத்திலே அழைத்து கொண்டு போனான். எல்லாமே பாருங்க, தொடர்பு. அது மட்டுமல்ல, என்றைக்கு அந்த தொடர்பு வருகிறதோ தேவனோடு கூட, என்னுடைய திருச்சபையோடு கூட, என்னுடைய ஊழியர்களோட தொடர்பு இல்லாத ஒருவனுக்கு சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. செய்தி என்னவென்றால், ஆறுதலின் தேவன் யாருக்கு? Those who are affiliated with the church, those who are affiliated with the pastor, தேவனோடு, தேவ பிள்ளைகளோடு, தேவ ஊழியனோடு. அடுத்தபடி சொல்ல விரும்புகிறேன், அதுல யாருக்கு சமாதானம்? அப்போஸ்தலர் 11 22 23 கூட, தேவனுடைய கிருபையை கண்டார்கள், சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருந்தார்கள். ஒரு புரிய நினைக்கிறேன். சபையோடு இருக்கிறவன், ஐக்கியமாய் இருக்கிறவன், ஊழியனோடு இருக்கிறவன், திருச்சபை மக்களோடு இணைந்திருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கவனிங்கள், கிருபை. அப்போஸ்தலர் 11:23 கிருபை, அடுத்து சந்தோஷம், அடுத்து மன நிர்ணயம். பார்த்தீங்களா? இது யாருக்கு என்று சொன்னால், சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு, சத்தியத்துடைய வாழ்களுக்கு. மன ஆறுதல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? 23 கிருபை. அந்த சத்தியத்தை வாழும் போது கிருபை கிடைக்கிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மன நிர்ணயம் உண்டாகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நான்காவது குறிப்பு, மன ஆறுதல் யாருக்கு என்று சொன்னால் 11:25 26 கூட, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து, அதாவது அந்த அடுத்த வார்த்தை, ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து. அப்படியானால் அந்த மன ஆறுதல் யாருக்கு என்று சொன்னால், அந்த வார்த்தை திரையில பாருங்கள், சபையோடு கூடியிருந்து. இன்னைக்கு வருகிறார்கள் காகத்தை போல, போகிறதும் வருகிறதும், ஆமேன் சொல்லி முடிப்பதுக்கு முன்பாக ஓடுகிறார்கள். வீடு தீப்பற்றிவது போல அவர்கள் ஓட, பின்னால் ஊழியன் ஓட இல்லை. திரையில் பாருங்கள், சபையோடு கூடியிருந்து, சபை மக்களோடு கூடியிருந்து, ஊழியனோடு கூடியிருந்து, சக விசுவாசிகளோடு கூடியிருந்து. அதுதான் fellowship. Two fellows sailing in one ship in one direction. ஆறுதலுக்கு அடுத்த காரியம் சபையோடு கூடியிருப்பது. அப்போஸ்தலர் 13:5 யாருக்கு ஆறுதல் என்று சொன்னால் 13:5 தேவ வசனத்தை பிரசங்கிகளுக்கும் ஊழியனுக்கு உதவியா இருக்கிறவர்களுக்கும். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். செய்தி கவனமாய் கேளுங்கள். யாருக்கு ஆறுதல்? தேவனுடைய ஊழியத்துல உதவி செய்கிறவர்கள். இன்றைக்கு உதவி செய்கிற மக்கள் மிக குறைவு, பார்வையாளர் அதிகம். அடிக்கடி சொல்வது போல, சபையில சின்ன வேலை கூட பண்றது இல்லை. They will come as a white collar. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. ஒரு காரியம் வசனம் போட்டிருக்குது, அதாவது அவர்களை சபைகளுக்கு உதவி, யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். எவ்வளவு பெரிய ஊழியம் பார்த்தீங்களா? யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். இன்றைக்கு நிறைய பேர் ஒருவர் கீழ்ப்படிந்திருப்பது ரொம்ப கேவலம் நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு கீழ் அடங்கி இருப்பது ஏதோ அது அந்த தரக்குறை நினைக்கிறாங்க. இல்லை, யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, ஆறுதலின் ஆவியானவர் உன் வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டுமானால் சப்மிட், சர்வ், சீக், தேடுங்கள். உதவி
எதிராக இல்லை, உதவியா இருங்கள். நீங்க நிறைய பேர் டிக்டேட்டர்ஸ் தான், அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும், ஆனால் அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்னோட குறிப்பு என்னவென்றால், the spirit of comfort, ஆறுதலின் ஆவியானவர் வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டுமானால், அன்பான தேவ பிள்ளைகளே, தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், ஆனாலும் இதுக்கு மத்தியிலே தேவனை பற்றி கொண்டு, வார்த்தையை பற்றி கொண்டு, சபையை பற்றி கொண்டு, ஊழியனை பற்றி கொண்டு, ஊழியத்தை பற்றி கொண்டு இருக்கும் போது வேதம் சொல்கிறது, நம்பர் 1 எக்ஸால்டேஷன், நம்பர் 2 கன்சோலேஷன், ஆறுதலின் தேவன் உங்களோடு ஆறுதல். 3வது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, இன்டர்செஷன். இந்த ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். 1:39 அறியப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா, always pray. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆவியானவரும் தேற்றும் ஆவியானவர், புத்தி சொல்லும் ஆவியானவர், கண்டிக்கும் ஆவியானவர், உங்களை நடத்தும் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்காக வேண்டுதல் கவனித்து கேட்க அன்பா கேட்கிறேன். சத்தியம் ஆறுதலை தரும், சத்தியம் சமாதானத்தை தரும், சத்தியம் பெருக்கத்தை தரும், சத்தியம் பக்தி விருத்தை தரும். மாத்திரமல்ல, அந்த சத்தியம் என்ன தெரியுமா? It lead into intercession. உங்களை பரிந்து பேசுகிற நபராக உங்களை மாற்றும். இன்டர்செஷன். ஆவியானவரும் அந்த வசனத்தை நீ படித்து பாருங்கள். நீ வசனத்தை உங்களை கொண்டு உங்கள் மூலமா ஜெபிக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் மூலமாக. அப்போ அந்த ஆறுதலின் ஆவியானவர் உங்களையே அநேகருக்கு ஆறுதலாய் பயன்படுத்துகிறார். மாத்திரமல்ல, 8:27 he inspired, he informed and interrupted. தமிழில் சொல்லுகிறேன், இன்ஸ்பயர்ட் ஊக்குவிக்கிறார். 2வது இன்ஃபார்ம், வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். 3வது இன்டரப்டட், கவனிங்கள், காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துக. 27ஆம் வசனம் 27, ஆவியின் சிந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நிச்சயம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கம்ஃபர்ட், தேற்றும் ஆவியானவர். இதன் அடிப்படையில சத்தியம், வார்த்தை, செய்ய வேண்டிய காரியங்கள். நம்பர் ஒன் சத்தியத்தை நேசியுங்கள், சத்தியத்தை விரும்புங்கள், சத்தியத்தை கெட்டியா பிடிச்சிங்க ஜாக்கிரதையோடு. என்ன சொல்றேன்? அந்த சத்தியம் ஆறுதலை தரும். It gives consolation. Number 1 exhortation, உயர்த்தும். Number 2 consolation. Number 3 intercession. உங்க வாழ்க்கையில உங்களை ஜெபிக்கிற ஜெப மனிதனாய் மாற்றும். இதனாலே அந்த ஆவியானவர், அவருக்கு பெயர் ஸ்பிரிட் ஆஃப் கம்ஃபர்ட், தமிழ் விதத்துல பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். இதனாலே அந்த ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால், love the truth, learn the truth, live on the truth. சத்தியத்தை நேசியுங்கள், சத்தியத்தை விரும்புங்கள், சத்தியத்தை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆறுதல்படுத்துவார், உங்கள் மூலமாக அநேகரை ஆறுதல்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேற்றும் ஆவியானவர், போதிக்கும் ஆவியானவர், நியாய தீர்ப்பின் ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர். இந்த நாளிலே தேற்றும் ஆவியானவர், the spirit of comfort, யாரெல்லாம் ஆறுதல் இல்லாம, அமைதி இல்லாம, துக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு, விரக்தியோடு, மனசோர்வோடு இலக்கரித்து போயிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆவியானவரே, உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய நிறைவையும் உம்முடைய சந்தோஷத்தையும் நீ தந்து வசனத்தை சார்ந்து வாழ, சபையோடு சேர்ந்து வாழ, ஊழியனோடு சேர்ந்து வாழ அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். நாட் அவே ஃப்ரம் தி சர்ச், சபையோடு எந்த உறவுமே இல்லாம, சபையோடு எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து போகிற மக்கள், ஆறுதல் இழந்து போகிற மக்கள், ஆறுதலே திருச்சபைக்குள்ளதான், ஆறுதலே சத்தியத்துக்குள்ளதான், சமாதானம் சத்தியத்துக்குள்ளதான், பக்தி விருத்தியும் சத்தியத்துக்குள்ளதான். இதை அறிந்து உணர்ந்து தேவனோடு இசைந்து வாழ, சபையோடு இசைந்து வாழ, ஊழியனோடு இசைந்து வாழ
the spirit of exhortation அவளை உயர்த்துவீராக. the spirit of comfort and consolation தேற்றுவீராக. the spirit of intercession அவர்களை ஜெபிக்கிற ஜெபவீரர்களாய் மாற்றும். பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆறுதலையும் நிறைவான சமாதானத்தையும் நிறைவான சந்தோஷத்தையும் தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக the spirit of intercession ஜெபிக்க தூண்டுகிற துணையாளரை ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட மக்களாய் மாற்றும். ஆறுதலும் சமாதானமும் பக்தி விருத்து உண்டாகட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆறுதலின் ஆவியானவர் வாழ்க்கை ஆறுதலை தருவார். எதை வெந்தீர்களோ அதை விட மேலா எல்லாமே சத்தியத்திற்குள் இருக்கிறது. உங்களை மாற்றுவார். ஊழியத்தோடு சபையோடு வேதத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆறுதல் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். நீங்கள் அனைவருக்கு ஆறுதல் கொடுக்கிற மக்களை உங்களை கர்த்தர் மாற்றுவார். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிரியமாக இருக்குமே ஆனால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்குங்கள். உதவி செய்ய விரும்பினால் எங்களுடைய ஜிபே எங்கே இருக்கிறது 9841839287. மறுமுறை சொல்லுகிறேன், 9841839287. எங்கள் ஆலயம் என்னுடைய திருச்சபை மின்ட் பக்கத்துல, ஸ்டேன்லி மருத்துவமனைக்கு பின்னாலே மின்ட்டுக்கு பக்கத்துல, அந்த பக்கம் வரும்போது மகளிர் கலை கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் அங்க சரிமா இருக்கிறது. திரையில விலாசத்தை பாருங்கள். 65 பரமானந்த முதலித்தரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு மாலை 6 மணிக்கு வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்களும் பெருக முன்னேற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.